பால் பவுடர் வந்து இதுலேருந்து வருது, சுவிட்சர்லேருந்து வரும், வேறு சில நாட்டிலேருந்து வருது. அதுதான் சீப் அது. ஏன்னா அவங்க பாலை கடலில் கொட்டுற அளவுக்கான பால் ப்ரொடக்ஷன்லாம் சில கண்ட்ரீஸ்லாம் இருக்கான். ஸோ இப்போ நம்ம இது வந்து என்னென்னா நெய். அவங்க மாட்டிலலாம் நெய்யே வராது. புரியுதா? அவங்ககிட்ட பாலே கிடையாது. பாலை அப்படியே பால் பவுடரா மாற்றி உலக நாடுகள்லாம் சீல் பண்ணி விற்றுருவான் கெமிக்கலை போட்டு. ஸ்ரீலங்காவிலேருந்து எல்லா இடத்துலையும் அந்த பால் பவுடர் தான். ஏசியாவில் எங்கே போனீங்கன்னா. அப்போ இந்தியன் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக இவன் என்ன பண்ணுறான்னா, அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, அதிக பால் கறக்குதுன்னா இந்த லூசு பசங்க வந்து இந்த இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடியே எடுத்துக்கங்களேன். ஒரு முதலமைச்சராக இருந்த ஆள் அதிக பால் தர்ற மாடை கொண்டாந்து நான் இங்கே ஈரோட்டில் வந்து ஏன்னா அறியாமை. ஆனால் அவரோட அறியாமையில் பல பேர் செத்து போயிடுவாங்க குடிச்சு. இவங்க அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. விவசாயிகள் என்னென்னப்பா, இந்த மாட்டுக்கு வந்து இப்போ ஒரு கட்டு புல்லை போட்டோம்னா 1.5 லிட்டர் தான் கறக்குது. இதுக்கு ஒரு 2 கட்டு புல்லை போட்டோம்னா 10-20 லிட்டர் கறக்குன்னா எதை வாங்குவான்? அதை தான் வாங்குவான். அப்போ பால் 2 சீப்பாக கிடைக்குது, கெட்டு போகல அப்படின்னா நம்ம மக்களும் ஹியூமன் கேட்டல்ஸ் இந்த பாலை வாங்க ஆரம்பிச்சுவான்.